ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பானிபூரி ரெசிபி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. அந்த பானிபூரி வெளியில் பார்த்து பசங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது அது என்ன தண்ணியில் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். பட் நமக்கு வீட்லேயே சொல்லி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நாமளும் பண்ணி காமிக்கலாம். ஸோ நம்ம பண்ண பசங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பானி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3/4 கப் அளவு டேம்பரன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா எடுத்திருக்கேன். சாட் மசாலாக்கு பதிலாக நீங்கள் ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டேம்பரின் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாகரி எடுக்கணும். இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக சூப்பராக வருங்க. ஸோ டேம்பரின் ஜூஸ் எடுத்து அதே அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க. நான் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3/4 கலவு தண்ணி டேம்பரின் ஜூஸ் எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கலப்பு விதை எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டம்ளர் அளவு வந்து நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில். அதுக்கப்புறம் டேம்பரின் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் யூஷுவல் இது எல்லா பவுடரையும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்ச ஜாகரி 3/4 கப் அளவு கரெக்டாக இருக்காங்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட காமிச்சேன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ 3/4 கப் அளவுக்கு டேம்பரின் ஜூஸ் எடுத்துட்டோம்னா, புளி தண்ணி எடுத்துருந்தோம்னா 3/4 கப் அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம ஜாகரி எடுக்கணும். இப்போ பாருங்களேன், கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்த கப்புக்கு மெஷர்மெண்ட் கரெக்டான அளவுக்கு எடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்வீட் பானி நல்லா வரும். ஸோ அந்த ஸ்வீட் பானிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஒட்டி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து திரும்ப மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டியிருக்கிற ஜாங்கிரி பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி இப்போ திரும்ப அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த எல்லா பவுடரும் போட்டுட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் வெள்ளத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, பொடி பொடியாக இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா, பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் ஸ்வீட் பானி. அந்த இனிப்பு இதாக இருக்கிறது இனிப்பு பானின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இனிப்பு தண்ணின்னு சொல்லுவாங்களா பானிபூரியில், அது ரெடி ஆகிடும். ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா அப்போ தான் ஜாங்கிரி நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு டைம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும், ஒரு வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுவோம் இல்லைங்களா இந்த பானிபூரிக்கு, அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம் வாங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ சவுண்டுன்னு தெரியலமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சமையல் கற்றுக்கும் போது சொல்லுவாங்க அம்மா, ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணு, தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்று, 2ஆக கட் பண்ணி 4 சவுண்ட் விடு, ஈஸியாக வந்துடும் அப்படின்னாங்க. இதை நான் பழக பார்த்தீங்கன்னா எனக்கு இது நல்ல மைண்ட்லையும் மனசுலையும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே தான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த டிப்பை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அம்மா இல்லைனாலும் அம்மா சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பானி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்பைசி பானிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினாவும் ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலையும் எடுத்திருக்கேன். நம்ம உங்கள் கை அளவுக்கு உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ எடுமோ, இல்லைன்னா ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு புதினா தலைனா 1 கப் அளவு கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட எந்த சில்லியும் போட போகிறதில்ல, அரைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி தலை புதினா தலையும் போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் இஞ்சி வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக அரைபட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி வச்சு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறதையும் காமிக்கணும் இல்லைங்களா, மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த லஸ்ஸி கிளாஸ் அளவில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சதே சரி அரைப்படல. ஸோ திரும்ப 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அரைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு அது எந்த இதில் இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ அளவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியோ அந்த பச்சை மிளகாவோ தங்கிடும் இல்லைங்களா. ஸோ அது குட்டியை சாப்பிடும்போது இல்லை நாம சாப்பிடும்போதே ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஃபில்டர் பண்ணி பண்ணுறது இது, எஸ்பெஷலி இந்த கார பானிக்கு ஸ்பைசி பானிக்கு இப்படி ஃபில்டர் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே அதே லஸ்ஸி கிளாஸ் அளவில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வீடியோ நானே எடுக்கிறனால
உங்களுக்கு 2 கிளாஸ் அளவுன்னு காட்ட முடியல. இப்போ திரும்ப காட்டுற பாருங்க. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன், திரும்ப 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லஸ்ஸி கிளாஸ் அளவு கரெக்டான அளவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு போட வேண்டிய பவுடரையும் காட்டணும் இல்லைங்களா, அதையும் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இதுக்கும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுங்க இதில் எக்ஸ்ட்ரா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் ஆஸ் யூஷுவல் நான் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் 1 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் ½ லெமன் எடுத்துக்கோங்க. ½ லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பவுடர்லாம் போட்டு லெமன் எப்படி போடுறங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். ஸோ இப்போ இந்த பவுடர்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, அப்புறமா லெமனை ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கலாமே. ஸோ இப்போ வாங்க இந்த பவுடரெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் அதுக்காக இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட், இந்த டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னு தான் என்னோட இந்த பானிபூரி ரெசிபியில் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக உங்களுக்கு வச்சு காட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கும் வச்சு காமிச்சிருக்கேன், ஸ்பைசி பானிக்கும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெமனையும் ஸ்குவீஸ் பண்ணுறதையும் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா பவுடரையும் போட்டுட்டேன். இப்போ லெமன் ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லெமனில் வச்சு எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேவை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேமியா உப்புமா பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பாருங்களேன். அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்த்து அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த காரத்தையும் இதையும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறேன். வீடியோ எடுத்துகிட்டு லெமனை ஸ்குவீஸ் பண்ணவே முடியலைங்க. ஸோ அதனால் திரும்ப உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் சுகர் வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் மெல்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப அதுக்குள்ளேயே ஊற்றிடுங்க. ஸோ இன்னும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப அதோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து நேரம் ஆக அதே அது கரைஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் பானியும் ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் ஸ்பைசி பானியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன வேணுங்க, மெயினாக வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான், அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்வீட்டும் காரமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மெயினாக இருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான், அதையும் காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு அது என்னென்ன பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரெல்லாம் அடங்கி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் என்னென்ன ஆட் பண்ணுறங்கிறதையும் காட்டுறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயிலாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா பொடி பொடியாக இருக்கணும், நான் உருளைக்கிழங்கே தெரியாமல் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகிருக்கணுங்க. ஸோ இதை நல்லா கழுவிட்டு பாயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா என்னோடது நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்மாஷரில். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்குள்ளே போட வேண்டிய மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சாட் மசாலா, திரும்ப 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்புங்க. அந்த உப்பு மெஷர்மெண்ட்டு இதே ஸ்பூன் அளவே வச்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதே பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி பானிலாம் உப்பு இருக்கனால இப்போ நான் போடுற பவுடர் மசாலா இதெல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஆனியனை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ உள்ளே வைக்கிற இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ நல்லா கையை கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உருளைக்கிழங்கு வைக்கிற ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி, இந்த பானிபூரியை நம்ம வீட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து பசங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸ்வீட் ஸ்டாலில் கூட கிடைக்குதுங்க. ஸோ இந்த ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் 90-95 பானி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பாக்கெட் இருக்கிற பானி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் பாருங்களேன், ஸ்வீட் பானி, ஸ்பைசி பானி, ஆனியன், அப்புறம் மேலே போடுற அந்த ஆலு புஜியா இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பானியை நடுவில் சென்டரில் ஓட்டர் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வச்சுட்டு அப்புறம் ஆனியன் நல்லா வச்சுட்டு அப்புறம் ஸ்வீட் பானியும் இதுலேயும் ஊற்றுவேன். இப்போ கரெக்டாக ஸ்வீட் பானி கொஞ்சமாக ஊற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசி பானியும் ஊற்றுறேன். ஆல்ரெடி ஆனியன் உள்ளேயும் போட்டிருக்கேன். இப்போ மேலேயும் சும்மா லைட்டாக ஆனியனை தூவி விடுறேன். இதை ஃபஸ்ட்டு பானியை என் பொண்ணு தான் டேஸ்ட் பண்ண போகிறா, அவள் ரெடியாக வந்துட்டா. ஸோ மேலே இன்னும் டச்சிங்காக இன்னும் அந்த ஆலு புஜியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி சொன்னால் செம்மையாக இருக்குன்னு சொன்னால், வாவ், டேஸ்ட் பண்ண அவள் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. திரும்ப ஒரு பிளேட்டில் வச்சு நான் உனக்கும் நீயும் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பொண்ணு கரெக்டாக வரும்போது இது பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளேட்டில் அழகாக வச்சு ரெடி பண்ணி நானும் பானி ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம எம்மியாக ரிச்சாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது பானி ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நொதன்னு ஆகிடும்.
அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது பூரியோடது. ஸோ அதனால் பானி ஊற்றிட்டிங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு குட்டீஸ்க்கு ஸ்பைசி பானி ஸ்வீட் பானின்னு தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க டக்குன்னு அதுக்கு அவங்க வேணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ஊற்றிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.